Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம batch wise details அப்படிங்கற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுவோம். கம்பெனி info வந்துருங்க. இதுல கிரியேட் கம்பெனி வந்துருங்க. இதுல நம்ம பார்க்க போற டாபிக்லயே வந்துட்டு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிடலாம். batch wise details. ஓகேங்களா? கண்ட்ரி வந்து நான் இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபியூச்சர் வந்து செட் பண்ணிடலாம். F11 பாருங்க ஃபியூச்சர்ஸ் இங்க வந்துருவோம். ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நமக்கு நார்மலா செகண்ட் 1 S இருக்குங்களா, பேலன்ஸ் எல்லாமே நோ இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் 5 S இருக்கணுங்களா. இதுல எங்கயாவது பேட்ச் வைஸ் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தேடி பாத்தீங்கன்னா இருக்காது. F1ல நமக்கு பேட்ச் வைஸ் டீடைல்ஸ் எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்காது. அப்ப எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா F2 இன்வென்ட்ரியில வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவுமே நமக்கு S இருக்கணும். இதுல மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இத வந்து நம்ம எஸ் போட்டுக்கணும். இப்ப நம்ம பேட்ச் வைஸ் டீடைல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நாம வேர்ட்ல எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வாங்கும்போது மோஸ்ட்லி சாப்பிட்ற ஐட்டம்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம நோட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனா எல்லா பொருட்களுமே எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு இருக்காது. சாப்பிட்ற பொருட்களுக்கு தான் எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும். அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ற டேட், எக்ஸ்பைரி டேட், எப்ப நம்ம அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றோம், எப்ப சேல் பண்றோம், இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் பேட்ச் வைஸ் டீடைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது சேல் பண்றோம், மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ராடக்ட்லாம் என்ன போடணும், எக்ஸ்பைரி டேட் வந்து நோட் பண்ணணும். அப்போ செட் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் நம்ம எஸ் கொடுத்துக்கணும். இல்ல நம்ம அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்னா சேல் பண்ணல அப்படின்னா மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீடைல்ஸ் மட்டும் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் எஸ் கொடுத்து போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நீங்க ஒபே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து எங்க வந்துருவீங்க F3. F3 நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், எல்லாமே வந்து நோடு கரெக்டா இருக்கு, நம்ம சேவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க, வெளியே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ள வந்துட்டு லெட்ஜர் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோமா. நம்ம காமன் லெட்ஜர்ஸ் மட்டும் இப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், அடுத்தது வந்து பர்ச்சேஸ், இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அடுத்தது சப்ளையர் ஒருத்தங்க, இவங்க வந்து சன்ஷி கிரெடிட்டாஸ், அடுத்தது கஸ்டமர் ஒருத்தங்க, இவங்க வந்து சன்ஷி டெப்டாஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம வெளியே வந்துட்டு இன்வென்டரி இன்ஃபோ வந்துட்டு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாக் ஐட்டம்க்கு முன்னாடி நம்ம யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதோட ஷார்ட் ஃபார்ம் இங்க நம்ம போட்டுக்கிட்டு ஃபார்மல் நேம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ப்ராப்ளம் இருக்காது. நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து கேஜி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்க வந்துடலாம் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட்டர். இப்போ நாம ஒவ்வொரு மெத்தட்லயும் ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம், எக்ஸ்பைரி டேட் நோட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஐட்டம் எடுத்துக்கலாங்களா. ஹனி எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஹனி வந்து நம்ம பாட்டில்ல வாங்குறோம்னு எடுத்துக்கலாம். அப்ப யூனிட் நமக்கு எப்படி வரும், நம்பர்ஸ்ல வரும். ஓகேங்களா, பாருங்க நம்ம போட்ட உடனே கீழே பாத்தீங்களா மெயின்டைன் இன் பேட்சஸ் ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இங்க எஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வவுச்சர் போடும்போது பேட்ச் வைஸ் வந்து ஓபன் ஆகும், இல்லைன்னா நமக்கு ஓபன் ஆகாது. இப்ப நம்ம மெயின்டைன் இன் பேட்சஸ் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா கீழே 2 ஆப்ஷன் கேட்கும். என்னது, ட்ராக் டேட் ஆஃப் MFG அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட். ஓகேங்களா, யூஸ் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் நோட் பண்ணி வைக்கிறது. அப்ப என்ன ஆப்ஷன் நமக்கு கேக்குது, இப்ப ஹனிங்கிற ஸ்டாக் ஐட்டம்க்கு நீங்க மேனுஃபேக்சர் டேட் நோட் பண்றீங்களா இல்ல எக்ஸ்பைரி டேட் நோட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. இப்ப நம்ம ஹனிக்கு ரெண்டையுமே நோட் பண்ணணும்னு வைங்களேன், ரெண்டையுமே நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம எக்ஸ்பைரி டேட் மட்டும் தான் நோட் பண்றோம்னா எக்ஸ்பைரி டேட் மட்டும் எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்ப நான் ரெண்டையுமே நோட் பண்றேன். சோ நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையுமே எஸ் கொடுத்துக்கிட்டு சேவ் பண்ணிட்டேன். அடுத்து ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் எடுப்போங்களா. ஸ்வீட் வந்து நம்ம கேஜில வாங்குவோம். இதுக்கும் நான் பேட்ச் வைஸ் வந்து போடுறேன். ஆனா நம்ம இதுக்கு மேனுஃபேக்சர் டேட் வந்து நோட் பண்ணல, எக்ஸ்பைரி டேட் மட்டும் நோட் பண்றேன். ஓகேங்களா, சரி. அடுத்து பென் எடுப்போங்களா. பென் வந்து நம்பர்ஸ்ல, பெண்ணுக்கும் நான் பேட்ச் வைஸ் போடுறேன். பெண்ணுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பைரி எல்லாம் இருக்காது இல்லைங்களா, நம்ம எழுதுவோம், அது எப்ப முடியுதோ அப்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேனுஃபேக்சர் மட்டும் நோட் பண்றோம். வேணும்னா நோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். ஆனா நான் மேனுஃபேக்சர் மட்டும் நோட் பண்றேன். ஓகேங்களா, இல்ல நம்ம பேட்ச் வைஸே போட வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம போடாமே விட்டுறலாம். அது எப்படின்னு பாக்கலாங்களா. இப்ப நான் பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். பென்சிலுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் பேட்ச் வைஸே போடல. அப்ப மெயின்டைன் பேட்ச் வைஸ் நான் என்ன கொடுத்துருவேன், நோ கொடுத்துருவேன். அவ்வளவுதான். ஓகேங்களா,
இப்போ இங்க வந்துடலாம் அக்கௌண்டிங் வவுச்சர். ஃபர்ஸ்ட் இங்க வந்துருங்க ரெசிப்ட் வவுச்சர். ரெசிப்ட் வவுச்சர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கேபிட்டல் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருவீங்க. இங்க கேபிட்டல் போட்டுட்டு இப்போ நாம ஒரு 5 lakh வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாங்களா? பர்ச்சேஸ்க்கு எங்க வந்துருவீங்க F9. இதுல கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்ல கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஹனி நான் கிளிக் பண்ண உடனே பாருங்களேன் நமக்கு வந்து பேட்ச் வைஸ் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? பாருங்க ஹனிக்கு நாம நேம் வந்து நமக்கு இங்க காமிக்கும். ஹனிக்கு நாம மேனுஃபேக்சரிங் டேட்டும் கொடுத்துருந்தோம், எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருந்தோம். சோ நமக்கு பேட்ச் ஆர் அலாட் நம்பர்ல ரெண்டுமே வந்திருக்கு. இங்க நியூ நம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அந்த நேமையே டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட ரிசீவ் ஆகுது, அதாவது டெலிவரி ஆக வருதுன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோடு தான் நம்ம இங்க நியூ நம்பர்ல கொடுக்கணும். நம்ம நியூ நம்பர்ல கொடுக்குற கோடை பொறுத்து தான் அந்த கோட்ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு அனலைசிஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ அந்த நியூ நம்பர் வந்துகிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் 1 2 3 4 நம்பர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க எவ்வளவு குவான்டிட்டி ஸ்டாக் வருது அப்படிங்கறது வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப எங்கிட்ட ஹனி வந்துட்டு ஒரு 5 பாட்டில் வந்து நமக்கு ஸ்டாக் வருது. அதோட ரேட் எவ்வளவுங்கிறத இங்க நம்ம கொடுக்கணும். நான் வந்து 190 rupees அப்படிங்கிற ரேட் போட்டுக்கிறேன். இங்க நம்ம 5 நம்பர்ஸோட ரேட் போடல, இங்க நமக்கு பர்தா இருக்கு. சோ ஒரு பாட்டிலோட ரேட் தான் நான் இங்க போடுறேன். ஓகேங்களா? அப்ப 5 ஓடது எவ்வளோ 900 rupees. அப்புறம் கீழே பாருங்களேன் MFGல நமக்கு என்ன இருக்கு, மேனுஃபேக்சர் டேட் வந்து நமக்கு இருக்கு. எதை நமக்கு மேனுஃபேக்சர் டேட்டா எடுத்துக்கிச்சு, இன்னைக்கு சிஸ்டமோட டேட் பாருங்க 1 April 2022. இதை வந்து மேனுஃபேக்சர் டேட்டா எடுத்துக்கிச்சு. அடுத்து எக்ஸ்பைரி டேட்டை நம்ம போட்டுக்கலாம். ஹனி வந்துட்டு மோஸ்ட்லி ரொம்ப நாள் இருக்கும் நமக்கு. ஆனா இப்ப நம்ம எஜுகேஷன் மூலம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளால 3 டேட்டை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 1 2 31. அப்ப வேற டேட்டா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எரர் வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஓகேங்களா? சோ நான் இங்க என்ன பண்றேன் 25 எடுத்துப்போம். 2/5/2022ல நமக்கு ஹனி எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். இல்ல இன்னொரு ஸ்டாக் அதே நாள்ல வருதுன்னா நம்ம எகைன் நியூ நம்பர் கொடுத்து போட்டுக்கலாம். என்கிட்ட அவ்வளவுதான் ஸ்டாக் வருது. சோ எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டாக் போடுவாங்களா, பெண்ணுக்கு நம்ம என்ன மட்டும் போட்டிருந்தோம், மேனுஃபேக்சர் மட்டும் போட்டிருந்தோம். சோ இங்க பாருங்க மேனுஃபேக்சர் டேட் மட்டும் காமிக்குது. இங்க நியூ நம்பர் கொடுத்துட்டு 2 3 4 5 நான் நம்பர் போட்டுக்கிறேன். இங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறோம், எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்குறோம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மேனுஃபேக்சர் டேட் என்னவோ அதை வந்து நம்ம போட்டுட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து என்ன இருக்கு, பென்சிலுக்கு நான் பாருங்களேன் பேட்ச் வைஸ் லோ கொடுத்துருந்தேன். சோ நமக்கு பென்சில் வந்து டேரக்டா இங்க வந்துருச்சு, குவான்டிட்டிக்கு வந்து வந்துருச்சு. இப்போ குவான்டிட்டி போட்டுட்டு பென்சிலோட ரேட்டை போட்டுட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, ஸ்வீட் பாருங்களேன் நான் எக்ஸ்பைரி டேட் மட்டும் நோட் பண்ணியிருந்தேன். சோ நமக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பைரி டேட் மட்டும் காமிக்குது. இங்க நியூ நம்பர் போட்டுக்கோங்க, நம்பர் அலர்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வாங்குறோம் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கோங்க, அதோட ரேட் எவ்வளவுங்கறத கொடுத்துக்கோங்க, அமௌண்ட், அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன நோட் பண்ணணும், இதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து நோட் பண்ணணும். நான் வந்து ஸ்வீட் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுதுன்னு கொடுக்குறேன். அப்ப நாளைக்கு என்ன டேட் எக்ஸ்பைரி, இன்னைக்கு 1 Aprilனா நாளைக்கு நமக்கு வந்துட்டு 2 April 2022. ஓகேங்களா? இது என்டர் கொடுத்துட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இது சேவ் ஆயிடும். இப்போ நம்ம சேல் பண்ணலாம்னா சேல்ஸ் வவுச்சர் வந்துருங்க. வவுச்சர் டேட் பாத்துக்கோங்க, அதே டேட்ல தான் நம்ம சேல் பண்ண போறோம். அப்ப நம்ம கேஷ்க்கு சேல் பண்ணாலும் சரி, கிரெடிட்க்கு சேல் பண்ணாலும் சரி. இப்ப நான் ஸ்வீட் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுதுன்னு கொடுத்துருந்தேன். ஆனா நமக்கு ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, இன்னும் 10 kg வந்து நமக்கு இருக்கு. பாருங்களேன் இங்க நியூ நம்பர் கொடுத்து நீங்க போடக்கூடாது, ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இங்க இருந்து தான் நம்ம சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? நியூ நம்பர் கொடுத்து போட்டீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் நியூவா வந்திருக்கு அப்படின்னு டேலி வந்து கன்சிடர் பண்ணிக்கும். சோ இந்த ஸ்டாக்ல இருந்தா சேல் பண்ண முடியும். இதுல பாருங்க நமக்கு பேலன்ஸ் 10 kg இருக்கு. இதுல நான் வந்துட்டு ஒரு 5 kg வந்து சேல் பண்ணிக்கிறேன். 250 rupeesக்கு வந்து நான் சேல் பண்றேன். ஓகேங்களா? இதை நான் சேவும் பண்ணிட்டேன். இப்போ நாம வவுச்சரோட டேட் மாத்துவோங்களா, பாருங்க 1 April 2022 இருக்கு. வவுச்சர் டேட் மாத்திரக்கு ஷார்ட்கட் கீ F2. லேப்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ பிளஸ் F2 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் டேட் வந்துட்டு 1/5/2022 அதாவது நெக்ஸ்ட் மந்த் தான் மாத்திக்கிறேன். ஏன் 1/5 போட்டா அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மூலம் ஒர்க் பண்றங்காட்டி 1 2 31 3 டேட் மட்டும் தான் எடுத்துக்கணும். மந்த் அண்ட் இயர் என்னவா இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு அந்த ஸ்வீட் போட்டிருந்தோம்ல அது என்ன இருக்கும், நமக்கு எக்ஸ்பைரி ஆயிருக்கு. பாருங்க ஸ்வீட் நம்ம கிட்ட 5 கிலோ இருக்கு. ஆனா இது எப்ப எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, April 2லயே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்ப இப்ப நம்மளால சேல் பண்ண முடியுமா முடியாதா, இதுதான் நமக்கான கொஸ்டின்.
பாருங்க ஸ்வீட்டோட 5 kg நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியுது, சேல் பண்ண முடியுது. அது என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆனாலும் சேல் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்க சேல் பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸ்பைரி ஆனா நம்ம சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணணும். அதே என்ன ஆப்ஷன் அப்படின்னா கான்ஃபிகரன்ட் F12 வந்துருங்க. அதுல இங்க பிரஸ் F12 ஃபார் மோர் ஆப்ஷன் கேக்குதுங்களா, அதை பிரஸ் பண்ணுங்க. இதுல பாருங்களேன், யூஸ் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் ஆல் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. யூஸ் எக்ஸ்பைரி பேட்சஸ் ஃபார் ஆல் ஸ்டாக் ஐட்டம். இது நோ கொடுத்திருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ண முடியாது. அது எஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பைரி ஆனாலும் நீங்க சேல் பண்ணிக்கலாம். நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்களேன் நமக்கு ஸ்டாக் காமிக்குதா, ஆனா இங்க பாருங்க நம்ம கிட்ட 5 kg இருக்கு, ஆனா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சோ நமக்கு என்ன ஆகல, இங்க நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்கிற ஒரு அலர்ட்டே நமக்கு காமிக்கல. இங்க நியூ நம்பர் கொடுத்து நீங்க போட்டீங்கன்னா அது நியூ ஸ்டாக்கா தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. சோ பேட்ச் வைஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு இங்க என்ட்ரி போட காமிக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இதுங்காட்டி தான் நம்ம பேட்ச் வைஸ் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும், ஃபுட் ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம், மெடிக்கல் இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ப்ரோசி அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.